கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதநீர் சீசன் துவங்கியதை அடுத்து பனை வெல்லம் உற்பத்தியும் அதிகரித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர், போச்சம்பள்ளி, செங்கம்பட்டி, திப்பனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பனை மரங்கள் உள்ளன. பனை மரங்களை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பிழைப்பு நடத்தி வருகின்றன. இந்த ஆண்டு பதநீர் சீசன் துவங்கியதை அடுத்து பனை ஏறும் தொழிலாளர்கள் பனை வெல்லம் உற்பத்தியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்த ஆண்டு பருவமழை பொய்த்து கடுமையான வறட்சி நிலவி வருவதால் பனை மரங்களில் பதநீர் வடிவதும் குறைந்துள்ளது. அதனால் பனை வெல்லமும் குறைவான அளவில்தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. தேவை அதிகரித்து உற்பத்தி குறைந்துள்ளதால் பனை வெல்லத்திற்கான விலையும் அதிகரித்துள்ளது. இதனால் பனைமரம் ஏறும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஒருபுறம் பனை வெல்லத்தின் விலை அதிகரித்திருந்தாலும் மறுபுறம் கடும் வறட்சியினால் பனை மரங்கள் காய்ந்து வருவதால் அதிகப்படியான பனை மரங்கள் வெட்டப்பட்டு செங்கல் சூளைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனால் தங்களது பிழைப்பு வருங்காலத்தில் கேள்விக்குறியாகிவிடும் என்று பனை தொழிலாளிகள் தெரிவித்தனர். அதாவது நாங்கள் பனைமரம் ஏற தொழிலாளருங்க. அதாவது வெல்லம் காய்ச்சி நாங்கள் பதநீர் இறக்கி வெல்லம் காய்ச்சி விற்பனைக்கு அனுப்புகிறோம். அதாவது நாங்கள் பாண்டி, மெட்ராஸு இதெல்லாம் அனுப்பிச்சி விட்றீங்க. நாங்கள் எங்களுக்கு இதை விட்டா தொழில் எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் ஒரு 30 வருஷமாக இந்த தொழில் தான் இருக்கிறீங்க. இதை விட்டால் எங்களுக்கு வேறு எந்த விஷயமும் கிடையாது. அதனால் கவர்மெண்ட்டே எங்களுக்கு எந்த சலுகைகளும் ஒரு செலவு பண்ணிங்கனாக்கா பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். பனை ஏறும் தொழிலாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கி வங்கி கடனுக்கு அரசு உதவி செய்வதோடு பனை பொருட்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க ஊக்குவிக்க வேண்டும் என்றும் பனை தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.